about their husbands, about their wives. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நமது ஆரம்ப வகுப்பை ஆரம்பிப்போம். மெழுகுவர்த்தி மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். தேவைக்கேற்ப மற்றும் நாம் எமது உடல் மனம் இரண்டையும் இலகுவாக வைத்துக் கொள்வோம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே நாம் முழுவதையும் சரணாகதி செய்து அழிவுகரமானவை அனைத்தையும் சரணாகதி செய்து மதெண்ணங்கள், மமகாரம், அகங்காரம் முழுவதையும் சரணாகதி செய்து மனம் உடல் இரண்டையும் அமைதியாக ஆறுதலாக வைத்துக் கொள்வோம். எம்மை முழுமையாக வெளிப்படுத்தும். எம்மை சூழ எங்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தி நிறைந்திருக்கின்றது. எம்மை ஒவ்வொரு கணமும் கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எமக்கு உதவி புரிய காத்து கொண்டிருக்கின்றது. நாம் எமது கவனத்தை அங்கு வைக்க வேண்டும். எனவே
எமது உடலில் உள்ள அத்தனை கலங்கள், எமது நாடிகள், நரம்புகள், சக்கரங்கள், இருதயம் என்பவற்றை முழுமையாக நாம் திறப்போம். அங்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது, முழுமையாக திறப்போம். எமக்குள் இருக்கும் நல்லவை மேலும் மேலும் ஒளியூட்டப்படட்டும். எமக்குள் இருக்கும் அழிவுகரமானவை, வேண்டாதவை தெய்வீக சக்தியால் அவை கவனிக்கப்படும். அவை முழுவதும் நம்மிடமிருந்து விலக்கப்படும். எனவே நாம் எந்த கவலையும் இன்றி எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அமைதியாக தியான நிலையில் இருப்போம். கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம், எமது இருதயத்தில் தூய்மை இருக்க வேண்டும். கள்ளம், கபடம், சூதுவாது, பகட்டு, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இவ்வாறாக இல்லாது நாம் நேர்மையான அறிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமே நாம் ஆத்ம முன்னேற்றத்தை அடையலாம். பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இன்று நாம் ஆத்மா பற்றி நாம் பார்ப்போம். முன்பொரு வகுப்பில் நாம் அன்னை குண்டலினியை பற்றி பார்த்தோம். இன்று ஆத்மாவை பற்றி பார்ப்போம். ஆத்மா எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தியின் பிரதிபலிப்பே எமது இருதயத்தில் ஆத்மாவாக இருக்கின்றது. அதாவது நாம் ஆத்மா என்று சொல்லும் போது நாம் அந்த தூய தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கின்றோம். குண்டலினி சக்தி எம்மை பலப்படுத்துகின்றார், குணப்படுத்துகின்றார், மேம்படுத்துகின்றார். எமக்கு தேவையான நல்ல விடயங்களை, ஆனந்தகரமான விஷயங்களை நமக்கு தந்தருள்கின்றார். எமது பிரச்சனைகளில் இருந்து எம்மை வெளியே எடுக்கின்றார். அது தாய் அன்பு கொண்ட சக்தி. ஆத்மா, இந்த பிரபஞ்சத்தின் ஆத்மா எமது இருதயத்தில் இருக்கின்றது. இந்த ஆத்மா சாட்சி பாவ நிலையை எமக்கு தருகின்றது. குண்டலினி தாய் சக்தியின் முழு வேலையையும், தெய்வீக வேலை, எமக்குள் குண்டலினி சக்தியால் செய்யப்படும் அனைத்து தெய்வீக வேலைகளையும் நாம் சாட்சி பாவ நிலையில் கண்டு அந்த ஆத்ம தெய்வீக அனுபவங்களை பெறும் சாட்சி நிலையை நமக்கு தந்தருகின்றது. அதுவே ஆத்மா. ஆத்மா சாட்சி பாவ நிலையில் இருக்கும் ஒன்று. இது மிகவும் விலை உயர்ந்த விஷயம். ஆத்மா என்பது, அதனாலேயே அது நித்திய மதிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இட்டர்னல் வேல்யூ மற்றும் எல்லை அற்றது, எம்மால் அளவிட முடியாது. இன்று நாம் இந்த ஆத்மாவை பாதிக்கும் 6 அடிப்படை எதிரிகள் பற்றி நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவற்றை நாம் தெரிந்து கொண்டால் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ மாத்திச்சி மற்றும் பண்டைய நூல்களின்படி, அதாவது கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, முக்கியமாக ஆன்மாவுக்கு 6 எதிரிகள் உள்ளனர்.
இந்த 6 எதிரிகளும் எமது மமகாரம் அகங்காரம் மூலமாக செயல்படுகிறார்கள். இந்த ரெண்டுமே அனைத்து தீமையையும் நமக்கு கொண்டு வருவது. அகங்காரம் மமகாரம், கடந்த காலம் அல்லது எதிர்காலம். இவற்றின் மூலமாக செயல்பட்டு எமது பவசாகரத்தை பாதிக்கின்றது. பவசாகரத்தை பாதிப்பதால் எமது சுய தேர்ச்சி, அதாவது நானே எனக்கு குருவாக இருக்கும் அந்த திறனை பாதிக்கின்றது. நாம் பலவீனமானவர்களாகின்றோம். அதனால் முன்னேற்றம் தடுக்கப்படுகின்றது. எனவே இன்று அவற்றை பற்றி பார்ப்போம். அவற்றை இந்த 6 எதிரிகள் பகவத்கீதையிலும் ஸ்ரீ கிருஷ்ணரால் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவற்றை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இதுவரை காலமும் அவற்றை சாதுரியமாக, விவேகத்தோடு சாதுரியமாக அவற்றை கையாளும் திறனை நாம் அறிந்திருக்கவில்லை. ஸ்ரீ மாதாஜி அவர்கள் நமக்கு அதை கூறுகின்றார். பண்டைய நூல்களில் கூறப்பட்டிருக்கலாம், ஆனால் அவை எளிமையாக விளங்கக்கூடியதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்ரீ மாதாஜி நாம் இலகுவாக எளிமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அதை நமக்கு விளக்கப்படுத்துகின்றார். அவற்றை நாம் தோற்கடிக்க சுய தேர்ச்சி அடைய வேண்டும். அதாவது குரு தத்துவம், குரு பதத்தை நாம் வளம்படுத்திக் கொள்ள வேண்டும். இது வழக்கமாக தியானம் மூலமாக நாம் ஆத்மாவிலம் எம்மை நிலைநிறுத்தும் போது இந்த குரு பதம் நமக்குள் வளமடைகின்றது. குரு தத்துவம், குரு கொள்கை, நானே எனக்கு குரு, நான் என்னை முழுமையாக அறிந்து சீர்திருத்தும் திறமை, ஆளுமை வளர்கின்றது. இங்கு நாம் செய்ய வேண்டியது எமது கவனத்தை எப்பொழுதும் ஆத்மாவில் நிலைநிறுத்துவது. அதாவது மமகாரம் அகங்காரத்துக்கு அப்பால் ஆத்ம நிலை, அந்த தியான நிலைக்கு நாம் செல்வது. அதுவே சக்தி வாய்ந்த நிலை. அந்த நிலையில் இந்த எதிரிகளை நாம் இலகுவாக, அறிவுபூர்வமாக, நேர்மையான அறிவுபூர்வமாக நாம் இவற்றை கையாளலாம் மிக இலகுவாக. அவற்றை இன்று நாம் பார்ப்போம். எனவே இந்த 6 எதிரிகளையும் வெல்லுவது எப்படி என்றால் அவைகளை எமது அடிமைகள் ஆக்குவது. அவற்றுக்கு நாம் அடிமையாகாது, அவற்றை எமது அடிமைகளாக ஆக்குவது மற்றும் எமது நோக்கத்துக்காக அவற்றை நாம் பயன்படுத்துவது. நாம் அவ்வாறு இந்த 2 விடயங்களையும் செய்வோமானால் அவற்றை எமது குரு தத்துவம் மூலம், குரு திறன், அதாவது எமையே நாம் ஆளும் திறன் மூலமாக அவற்றை எமது அடிமைகளாக்கி அவற்றை எமது நன்மைக்காக நாம் பயன்படுத்துவது போது அவை இவ்வளவு காலமும் நமது ஆத்மாக்கு எதிராக இருந்தவை பெரிய விஷயங்களாக மாறி எம்மை அலங்கரிக்கும் ஒரு நன்மதிப்பு சின்னமாக மாறுகின்றது. அது எவ்வாறென்று இன்று நாம் பார்ப்போம். எமது முக்கியமாக இந்த அடிப்படை 6 எதிரிகள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி இருக்கின்றார், புத்தகங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. காம, குரோத, லோப, மோக, மத்சர, மத. அதாவது ஆசை, கோபம், பேராசை, பந்தபாசம், பொறாமை, தற்பெருமை. இந்த 6 மூலாதாரத்தில் இருந்து ஆகிய சக்கரம் வரை 6 சக்கரங்களையும் பாதிக்கின்றது. மூலாதாரத்தை பாதிப்பது ஆசை, சுவாதிஷ்டானத்தை பாதிப்பது கோபம், நாபி சக்கரத்தை பாதிப்பது பேராசை, இருதய சக்கரத்தை பாதிப்பது பந்தம் பாசங்கள்,
விசுதி சக்கரத்தை பாதிப்பது பொறாமை. மற்றும் எமது ஆகிய சக்கரத்தை பாதிப்பது தற்பெருமை, அதாவது அகங்காரம், மமகாரம், தற்பெருமை. எனவே இவற்றை எவ்வாறு நாம் எமது குரு தத்துவம் மூலம், எமது ஆளும் திறன் மூலம் இவற்றை நாம் எவ்வாறு எமது அடிமைகளாக்கி எமது நன்மைக்கு நாம் பயன்படுத்துவது. அவற்றை நான் சுருக்கமாக சொன்ன பின்பு நாம் தியானத்துக்கு செல்லுவோம். முதலில் மூலாதாரம், அதற்குரிய மந்திரம் நிஷ்காமா. களங்கம் இன்மை, களங்கம் இல்லாத, கள்ளம் கபடம் இல்லாத தன்மை, களங்கம் இல்லாத குழந்தை உள்ளம். வேண்டாத ஆசைகள், விபரீதமான எண்ணங்கள், தூய்மையற்ற எண்ணங்களை விடுத்து தூய விருப்பத்தை நாம் நமக்குள் நிலைநாட்ட வேண்டும். வேண்டாத விருப்பங்கள், தூயற்ற ஆசைகள் எமது கண்ணில், எமது எண்ணங்களில் தூய்மை இல்லாத ஆசைகள், இவற்றை நாம் எவ்வாறு வெல்வது என்றால் நாம் எமது குடும்பம், சமூகத்துக்கென்று ஒரு நல்லொழுக்க முறைகள் இருக்கின்றது. அதற்குள் நாம் வாழ்ந்து நல்ல குடும்பம், திருமணம் என்று நாம் குடும்பம், திருமணம் என்ற அந்த சமூக தரப்பட்ட அந்த பாரம்பரிய முறைகளுக்குள் நாம் வாழ்ந்து தர்மத்தின் எல்லைக்குள் வாழும் போது அதை நாம் இலகுவாக வெல்லக்கூடியதாக இருக்கின்றது. தேவையில்லாத விருப்பங்கள், எண்ணங்கள் மறைகின்றது. சுவாதிஷ்டானம் கோபம். நாம் கோபப்படுகின்றோம், மற்றவர்களிடம் கோபப்படுகின்றோம், மற்றவர்கள் பிழைவிடும் போது எமக்கு கோபம் வருகின்றது. இந்த கோபத்துக்கு உண்மையில் காரணம் எமக்குள் இருக்கும் இன்செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பின்மை. எமக்குள் ஏதோ ஒரு பாதுகாப்பின்மை இருப்பதால் தான், பாதுகாப்பின்மையை நாம் உணர்வதால் தான் நாம் மற்றவர்களை பார்த்து கோபப்படுகின்றோம். எமக்குள் மன திருப்தி, மன சாந்தி, தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை உறுதியாக இருக்கும் போது யார் என்ன செய்தாலும் நாம் அவ்வளவு கலங்க மாட்டோம். எனவே இந்த சுவாதிஷ்டானத்தில் இந்த கோபத்தை நாம் கருணை, அன்பு மூலமாக நாம் மற்றவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அவர்கள் இவ்வாறு நடக்கின்றார்கள்? அவர்கள் நடப்பதற்கு காரணம் நிச்சயமாக அறியாமை. நிறைந்திருந்தால் இவ்வாறு நடக்க மாட்டார்கள். எனவே மற்றவர்களை நாம் புரிந்து கொண்டு, அன்பு கருணையோடு புரிந்து கொண்டு கோபத்தை எமக்குள் திருப்ப வேண்டும். எவ்வாறென்றால் எமக்குள் இருக்கும் குறைகளை நாம் கண்டு அவற்றை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இதை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் கோபம் தானாக குறைகிறது. நாபி பேராசை, உலக வாழ்வு. நாபி உலக வாழ்வில் அமைதியை, திருப்தியை தரும் சக்கரம். உலக வாழ்வில் அமைதி, திருப்தி, மன திருப்தி வருவதற்கு பேராசையை விடுத்து தூய ஆசைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தூய ஆசை, அதாவது ஆத்மாவில் நான் முன்னேற வேண்டும், ஆத்ம முன்னேற்றத்தில். அந்த ஒரு ஆசை எமது உலக வாழ்வின் அமைதியான, மன திருப்தியான வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றது. எனவே நாம் பேராசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எமது தேவைகள் தானாக நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். இது நமக்கு ஒரு மங்களகரமாக வந்து சேர்கின்றது. சமநிலை, அமைதி, திருப்தியை நாம் கடைபிடிக்க வேண்டும். மற்றும்
பொருட்களில், அதாவது மெட்டீரியலிசம், உலக பொருட்கள் என்பவற்றில் அவற்றை நீங்கள் துறக்க தேவையில்லை. அதாவது ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு குடும்பம் அமைதியாக இருக்க நல்ல பாதுகாப்பான ஒரு மனை வீடு அவசியம். ஆனால் அது பணம் திமிரை காட்டுவதாகவோ அல்லது மற்றவர்களுக்கு போட்டிக்காகவோ இல்லாது உங்களுடைய அமைதிக்கும் மன திருப்திக்கும் இயற்கையின் அழகை அது கொண்டு வருமாறு நீங்கள் அவற்றை நன்றாக அலங்கரிக்கலாம், நன்றாக வைத்திருக்கலாம். மற்றவர்களும் அதை பார்த்து சந்தோஷப்படும்படியாக வைக்கலாம். அவ்வாறான நோக்கத்தோடு நாம் பொருட்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மன அமைதியை, மன திருப்தியை நமக்கு மற்றவர்களுக்கு தருமாறு இருப்பதாக அது அமைய வேண்டும். நாம் இந்த பேராசையை இவ்வாறு வெல்லலாம். அநாகதம், பந்த பாசங்கள். இங்கு நாம் பந்த பாசங்களால் சமமாக பார்க்கும் தன்மையை இழக்கின்றோம். எனது பிள்ளைக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு இன்னொரு நியாயம். அவ்வாறு நாம் ஒருதலை பட்சமாக சமமாக பார்க்காத நிலை, அதாவது பந்த பாசங்களால் தள்ளப்படுகின்றோம். ஆனால் அதை விடுத்து நாம் ஆத்ம தத்துவத்தில் சமமாக பார்க்கும் நிலையை வளர்க்க வேண்டும். எனது பிள்ளை பிளவிட்டால் அது பிழை என்பதை நாம் பக்குவமாக எடுத்து சொல்லி திருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பந்தம், பாசம், பிணைப்பு என்று அவர்களை நாம் பழுதாக்க கூடாது. அது யாராக இருந்தாலும் அதை பக்குவமாக எடுத்து சொல்லும் அந்த ஆத்ம தத்துவ நிலை நமக்கு வர வேண்டும். விசுதி சக்கரம், பொறாமை. இந்த ஆத்ம தத்துவ நிலைக்கு வரும்போது நான் இந்த பிரபஞ்சத்தின் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், நான் ஒரு பெரும் கடலின் ஒரு துளி என்ற உணர்வு வருகின்றது. உண்மையை உணர்கின்றோம். ஒரு துளி பெருங்கடலை பார்த்து பொறாமைப்பட்டு என்ன பிரயோசனம்? மற்ற துளிகளையும் பார்த்து நாம் பொறாமப்பட முடியாது. ஏனென்றால் அனைத்து மழை துளிகளும், நீர்த்துளிகளும் சேர்ந்தே அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த பெருங்கடல் உருவாகின்றது. எனவே நீர்த்துளிகள் ஒன்றோடொன்று சண்டை பிடிக்க முடியாது. சண்டை பிடித்தால் கடல் சமநிலையை இழக்கும். அதுபோல் நாமும் நமது சமூகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு அங்கமாகவும், நாம் ஒவ்வொருவரும் ஒரு துளிகளாக ஒரு பெரிய நல்ல சமூகத்தை உருவாக்குகின்றோம். எனவே அங்கு நாம் ஒருவரோடு சண்டை பிடித்தால் சமூகம் சீர்குலைகின்றது. இதை உணர்ந்தால் நாம் சமூகம் சீர்குலையும் போது எமக்கும் அது பாதிக்கின்றது. எனவே நாம் பொறாமைப்படும் போது அது எம்மைத்தான் பாதிக்கின்றது. எனவே பொறாமையை விடுத்து நாம் கூட்டு உணர்வை உணர வேண்டும். மற்றும் நாம் நல்லவற்றிற்காக போட்டி போடலாம். ஒருவர் நல்லவராக இருந்தால் அவருடைய நற்குணங்கள் எனக்கும் வர வேண்டும் என்று நாம் போட்டி போடலாம். ஆகிய சக்கரம், அகங்காரம், மமகாரம், தற்பெருமைகள் இவற்றை விடுத்து பணிவோடு சுயமரியாதையை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுவே எமது ஆக்யா சக்கரத்துக்கு பலமான நிலை. சுயமரியாதை இருப்பவர்கள் ஆணவ போக்கில் இருக்க மாட்டார்கள். அகங்காரம், ஆக்ரோஷமானவர்களாக இருக்க மாட்டார்கள்.
அவ்வாறு இருக்கும்போது நாம் நமது சுயமரியாதையை இழக்கின்றோம். ஸோ அமைதியோடு ம், மேன்மை கண்ணியத்தோடு இருக்கும் போது நமக்கு சுயமரியாதை கிடைக்கின்றது. ஸோ இவற்றை நாம் வெல்லும் போது சகசாரத்தில் நாம் நிர்விச்சார சமாதி, அதாவது எமது மனம் முழுமையான நிசப்தம் அமைதியை அடைகின்றது. அங்கு சச்சித் ஆனந்தம், சத்தியம், நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே எனது அடையாளம். சித்தம் முழுவதும் அறிவு, தூய தெய்வீக அறிவு நிறைந்திருக்கின்றது. அதனால் நமக்கு அமைதி, திருப்தி, ஆனந்தம் கிடைக்கின்றது. இதுவே மது சாஸ்திரத்தின் நிலை. இன்று நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். இந்த விளக்கங்கள் அனைத்தும் நம்மை தியான நிலைக்கு எடுத்து சென்றிருக்கும். எனவே நாம் இப்பொழுது சிறிது நம்மை கவனிப்போம். நாம் அமைதியாக இருக்கின்றோமா? கவனம் எங்கிருக்கின்றது? எனது கவனம் முழந்தண்டு நடுநாடி வழியாக மூலாதாரத்தில் அமைதி அடைகின்றதா? இரு கைகளில் என்ன உணர்கின்றேன்? எனது சுவாசம் அமைதியாக இருக்கின்றதா? இந்நிலையில் மெதுவாக குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக ஸ்ரீமாத்ஜி சொன்னார்கள். நாம் கடந்த வகுப்பில் வீடியோ பார்த்தோம். மெதுவாக நான் ஒரு புனிதன் என்ற அந்த விழிப்புணர்வோடு குண்டலினி எண்ணெயை எழுப்பி தலையுச்சியில் ஒரு முடித்து போடுவோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை மெதுவாக மேலெடுத்து 2 முடித்து போட்டுக்கொள்வோம். 1, 2. கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து மூன்றாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1, 2, 3. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவசம் எமது சக்கரங்களின் எமது 7 சக்கரங்கள், அவை ஆத்மாவின் நற்பண்புகளை வெளிப்படுத்துகின்றது. இந்த நற்பண்புகளே எமக்கு கவசமாக எம்மை சுற்றி அமைகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சாஸ்திரம். இப்பொழுது நாம் சிறிது சமநிலைப்படுத்திக் கொள்வோம். உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். மெழுகுதிரி செய்பவர்கள் இடது நாடி சமநிலையின் போது மெழுகுதிரி செய்த பின்பு வலது நாடிக்கு உப்பு நீரில் கால்களை வையும். இடது கை மடியில் திறந்திருக்கட்டும். வலது கை இடது கை மடியில் திறந்திருக்கட்டும். வலது கை பூமியை நோக்கி நாம் வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள்
எனது பிழையான வாழ்க்கை, பிழையான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், தேவையற்ற மனக்கட்டுப்பாடுகள், எனக்கு நானே விதித்துக் கொண்ட மனக்கட்டுப்பாடுகள், தவறான கொள்கைகள், தேவையில்லாத அடையாளங்கள் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றிவிடுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளை பிரதிபலிக்கும் ஓர் தூய ஆத்மா. அதுவே உண்மை. இடது கையை நாம் அவதானிப்போம். அதே நேரம் தலை உச்சி குழியிலும் என்ன நடக்கின்றது என்று அவதானிப்போம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து பாதிப்புகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றி விடுங்கள். எனது கடந்த எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், பிரச்சனைகள், பயத்தால் கோபம், எரிச்சல், ஆக்ரோஷம், அதனால் அகங்காரம், இவற்றால் எமது மன உடல் தொழிற்பாடுகளில் சமநிலையை இழக்கின்றோம். அதனால் களைப்பு, உடல் வெப்பம் அனைத்தையும் என்னிடமிருந்து ஆகாய மார்க்கமாக அவற்றை அகற்றி எனது மனதிலும் எனது உடலிலும் ஆறுதலை தந்தருளும். எனது வலது நாடியை ஆறுதல் அடைய செய்யும். சிறிது நேரம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது வலது கையை நாம் அவதானிப்போம். நான் ஒரு தூய ஆத்மா. எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி தாருங்கள். தெய்வீக தூய ஞானத்தால் எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி தாருங்கள். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். எமது இரு கைகளையும் பூமியை நோக்கி வைப்போம். பூமி தாய் எமது நாடிகள், சக்கரங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது.
தாயே, நமது நாடிகளில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் முழுமையாக அகற்றி எமது நாடிகளை தூய்மை அடைய செய்யுங்கள். என்னை முழுமையாக நாடியில் இருக்கச் செய்யுங்கள். மமகாரம் அகங்காரத்துக்கு அப்பால் சென்று அமைதியான ஆத்ம நிலைக்கு என்னை எடுத்துச் செல்லுங்கள். எனக்கு எண்ணங்கள் இல்லாத தியான நிலையை தந்தள்ளுங்கள். இப்பொழுது இரு கைகளையும் மடியில் திறந்து வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். எண்ணங்கள் வந்தால் நாம் அவற்றை மன்னித்து விலகிச் செல்ல விட்டுவிடும். இப்பொழுது எமது கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு செல்வோம். எமது பிரதான கவனம் தலை உச்சியில் இருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டு மூலாதார சக்கரத்தை நாம் கவனிப்போம். உள்முகமாக சுழுமுனை நாடி வழியாக மூலாதார சக்கரத்தை கவனிப்போம். இதில் எமது மூலாதார சக்கரத்தை பாதிப்பது வேண்டாத ஆசைகள். எனவே இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எமது வேண்டாத ஆசைகளை அகற்றி எமக்கு தூய விருப்பத்தை, கடவுளின் தூய விருப்பத்தை எமக்குள் எமது மூலாதார சக்கரத்தில் நிறுவித்தாருங்கள். உறுதியாக இருக்க செய்யுங்கள். எம்மை தர்மத்தின் எல்லைக்குள் வாழும்படியாக அருள் புரியுங்கள். எமது திருமண வாழ்வு, திருமண உறவு நல்லபடியாக இருக்க அமைய அருள் புரியுங்கள். மற்றைய உறவுகளோடு தூய்மையான உறவை பேண எமக்கு அருள் புரியுங்கள். எமது வாழ்வில் தூய்மையை தந்தருளும். இப்பொழுது எமது கவனத்தை நாம் சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். இதன் எதிரி கோபம். ஸ்ரீ மாதாஜி,
எமக்கு தூய தெய்வீக ஞானத்தை அறிவை தந்து எமது அறியாமை இருளை போக்கி எமக்குள் இருக்கும் கோப கோபதாபங்களை முழுமையாக அகற்றிவிடுங்கள். எம்மை அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்தவர்களாக மாற்றித் தாருங்கள். நான் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் அறிவும் திறனும் அன்பும் கருணையும் எனக்கு தந்தருளுங்கள். எனக்குள் இருக்கும் குறை குற்றங்களை நானே கண்டு அவற்றை சீர்திருத்தி வளம்படுத்தும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். சுவாதிஷ்டான சக்கரத்தில் சிறிது நேரம் அமைதியை உணர்வோம். முழுமையாக எம்மை வெளிப்படுத்துவோம். எமது சக்கரங்கள் அனைத்தையும் திறந்து எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு நம்மை வெளிப்படுத்துவோம். இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். ஸ்ரீமாத்திச்சி, எனது உலக வாழ்வில் எனக்கு அமைதியையும் மன திருப்தியையும் தாராள மனதையும் எனக்கு தந்தருளுங்கள். என்னிடமிருந்து பேராசையை முழுமையாக அகற்றிவிடுங்கள். எனது உலக வாழ்வுக்கு தேவையான அனைத்திலும் நான் அமைதியையும் திருப்தியையும் ஆத்மாவின் அழகையும் இயற்கையின் அழகையும் காணும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். பேராசை, போட்டி, பணத்திமிர் என்பவற்றை விடுத்து ஆத்மாவின் அழகை காணும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். இயற்கையின் அழகு, கலைத்திறன் என்பவற்றின் மேன்மையை உணரும் தன்மையை எனக்கு தந்தருளுங்கள். எனது வாழ்க்கை முறை எனக்கு அமைதியை தருவதோடு மற்றவர்களுக்கும் அமைதியை தருவதாக அமைய அருள் புரியும். இதனால் நாம் மற்றவர்களின் பேராசையையும் தூண்டாது அமைதிப்படுத்தக்கூடியதாக அமையும். நமது பவசாகரத்தில் குரு தத்துவம். ஸ்ரீ மாதாஜி, எமது பவசாகரத்தில் குரு தத்துவத்தை முழுமையாக நிலைநாட்டி தாருங்கள். நானே எனக்கு குருவாக இருக்கும் ஆளுமையையும் திறனையும் தந்தருளுங்கள். இதனால் நான் என்னை முழுமையாக அறிந்து என்னை சீர்திருத்தி வழிநடத்தும் திறனை எனக்கு தந்தருளும்.
இப்பொழுது நமது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். இருதயத்தில் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதிஜி, தயவு செய்து எனது இருதயத்தில் ஆத்மாவை நிலைநாட்டுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளின் ஓர் அங்கமாவேன். பரம்பொருளை பிரதிபலிக்கும் ஒரு தூய ஆத்மா என்ற இந்த உண்மையை எனது இருதயத்தில் நிலைநாட்டுங்கள். எனது இதயத்தில் தன்னலமில்லாத பற்றற்ற தூய அன்பை தந்தருளுங்கள். இதனால் நான் எனது பந்த பாசங்களால் தர்மத்தை மீறும் நிலையை அடையாது, அந்த நிலைக்கு போகாது, தர்மத்தின் எல்லைக்குள் நான் அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அறிவையும் திறனையும் எனக்கு தந்தருளுங்கள். பந்த பாசங்களால் நாம் ஒருவரின் வாழ்வை சீரழிக்காது பக்குவமாக சமநிலைக்கு அனைவரையும் கொண்டு வரும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். இந்த உன்னத ஆத்ம நிலையை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது நமது விசுதி சக்கரத்துக்கு நாம் வருவோம். விசுதி சக்கரத்தில் எதிரி பொறாமை, இதில் நாம் சொல்லுவோம், ஸ்ரீமாதிஜி, என்னையும் பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாக மாற்றுங்கள். அந்த உன்னத நிலையை எனக்கு தந்தருளுங்கள். எனக்கு கூட்டு உணர்வை தந்தருளுங்கள். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளிலும் நான் மேன்மையாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். அன்பு, இரக்கம், பணிவு, தாராள மனம், அனைத்திலும் எனது விசுதி சக்கரம் மூலமாக வெளிப்பட அருள் புரியுங்கள். எனது பேச்சு நடத்தை மூலமாக நான் ஆத்மாவின் நற்பண்புகளை வெளிப்படுத்தும் திறனுடையவனாக என்னை மாற்றி தாருங்கள். இதனால் நான் மற்றவர்களின் பொறாமையையும் அமைதிப்படுத்தும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். நாம் இனிமையாக, விளையாட்டுத்தனமாக, நல்லவற்றில் போட்டி போடும்
தன்மையை நமக்கு தந்தருளுங்கள். ஒருவரோடு நாம் நல்லவற்றுக்காக, விளையாட்டாக போட்டி போடும் தன்மையை நமக்கு தந்தருளுங்கள். இவை அனைத்தும் பொறாமையை அழிக்க வல்லது. இப்பொழுது நமது கவனம் ஆக்ஞா சக்கரத்துக்கு செல்லட்டும். ஸ்ரீமாத்திச்சி எனது மமகாரம், அகங்காரம் இரண்டையும் தூய தெய்வீக அறிவால் முழுமையாக அமைதியடைய செய்து விடுங்கள். தூய தெய்வீக அறிவால் நான் இவற்றின் நன்றாக விளங்கி இவற்றை அமைதிப்படுத்தும் திறனை எனக்கு தந்தரும். இவை அழிவுகரமானவை. இவற்றால் வரும் எண்ணங்கள் அழிவுகரமானவை. இவற்றிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். எனக்குள் இருக்கும் வேண்டாத மமகாரங்கள், மனக்கட்டுப்பாடுகள், கொள்கைகள், அகங்காரம், தற்பெருமை அனைத்தையும் கலைத்து தூய சரணாகதி நிலையை தந்தருங்கள். ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் உணர்ந்து ஆத்மாவிடம் முழுமையாக சரணடையும் திறனை எனக்கு தந்தருங்கள். நான் ஒரு சகஜ யோகி என்ற சுய மரியாதை, சுய கௌரவத்தை எனக்கு நிலைநாட்டுங்கள். ஸ்ரீமாதிஜி, தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். சகஜ யோகி என்ற பெருமை, சுயமரியாதையை பெற்றுக்கொண்டேன். இது முழுமையாக அன்பு, கருணை, மன்னிக்கும் திறன், பணிவு நிறைந்த நிலை. இப்பொழுது நமது கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு எடுத்து செல்வோம். இந்த பணிவான ஆத்ம நிலை பரம்பொருளை பிரதிபலிக்கும் நிலை, பரம்பொருளின் ஒரு அங்கமாக பரம்பொருளோடு ஒன்றான நிலை, சச்சித் ஆனந்த நிலை, சத்தியம், நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மை, சித்தம் தூய தெய்வீக ஞானத்தால் அறிவூட்டப்பட்ட நிலை. அங்கு அறியாமை இல்லை. அந்த அறிவூட்டப்பட்ட நிலையில் சித்தம் முழுவதும் ஆத்மாவில் நிறைந்திருக்கின்றது. அந்த தியான நிலை, ஆத்ம நிலை, அமைதி நிலையில் மன பூரண அமைதி, பூரண திருப்தி, பாதுகாப்பு, இறைவனின் ஆனந்தத்தை உணரும் நிலை. சாஸ்வரம். இதில் சிறிது நேரம் தியானிப்போம்.
நாம் எண்ணங்கள் இல்லாத அந்த அமைதி நிலைக்கு நாம் செல்லுவோம். அந்த நிலைக்கு செல்வதற்கு நாம் எம்மை இவ்வாறான பிரார்த்தனைகள் மூலம் எம்மை அணுகி நாம் எம்மை பக்குவமாக எடுத்துச் செல்லலாம். இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக்கொண்டு ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். அதில் இந்த 6 எதிரிகளை பற்றி ஸ்ரீ மாதாஜி விளங்கப்படுத்துகின்றார். So you have to kill. There are Shadripus, there are 6 enemies human beings have. But in the modern times they are multiplied, I think. The first one is the lust. Kill your lust. The lust that is today finishing the West more than the greed. So first is kill your lust. Then kill your anger. There are certain people who have a built-in response that as soon as they see somebody, they get into anger. If a white man sees a black man, he gets into an anger. A black man sees a white man, he gets into anger. That's right. I mean, God has made all kinds of skins.
The life would be boring if you all had the same parts, skins, all of you looking the same. So he has made different types of beautiful people. But this anger can come from any source. This is what it is when you kill anger. Actually, you kill all your connections with the past, the responses, the conditionings you have had. Then the vanity that people have. I find it much more when I go to places where people call themselves bureaucrats, or they are in charge, like matrons, telling people what to do this, do that, do that. This is the Krishna's finger. Using Krishna's finger on others. The vanity. The vanity that you are perfect. You are perfect. Nothing wrong with you. You are the best people. English think they are the best. Germans think they are the best. Italians think they are the best. Or say, the best of all are the Swiss people. This vanity, this false, has to be cut out. What have we achieved by being a certain nation? Let us see. What have we contributed? Belonging to a certain country. Those who only belong to the kingdom of God have achieved something. The rest of them are useless people, just finding some way to fight each other, to denounce others. And vanity is just like a balloon. If somebody just puts a pin into it, the whole thing, balloon will collapse. Then the worst of all is jealousy. And that is among Indians. Indians are very big jealous spots. Especially the Indians who are again in the government and the politics. But otherwise also there are jealous. They'll always complain about other people and will be jealous. And also in the West, people are quite jealous, I must say. They are jealous of things which is most surprising. One day I was going in the car and one gentleman was very furious for nothing. So the another one tells me they are jealous because you are sitting in a Mercedes car. I said, but that's not mine, that's my husband's, you see. What is there to be jealous because I'm sitting in a Mercedes car? I mean, this is being a very stupid, nonsensical thing. But still I can't believe you can be jealous of somebody because he has a Mercedes car. What does it matter? To me, it's a foreign idea. Absolutely, I can't understand. But there are stupid things like that. I can only understand one jealousy, that is between husband and wife, little bit. Then the fifth thing that he asked us to kill is the attachment. Very important. This is my child, this is Indian also, more Indian. This is my cousin, this is my brother, this is my fiancé, this is my wife. Also in the West, the other way around is,
that they do not care for their children. They do not care for their mothers. They do not care for their fathers. They do not care for anyone whatsoever, but for themselves. That comes from the last one, is called as the greed. Now when you have greed, you don't care for anybody, you just want to have everything from another person. You want to grab another person of everything. Whatever another person has, you want to have it. But when you don't want to have it, everybody wants to give you it. That's my case. I am very afraid to say even that this is nice, because immediately tomorrow I'll find it in my house. So this greed is the one which has done such a harm to the whole world. People have gone into great dominations and on other countries. For what? For these diamonds and nonsensical things like that. They have ruined their own lives, the progenies after progenies they have ruined. All their cunning they have used to ruin so many nations, just to put them one against another, creating problems, doing all kinds of intrigue. Just for what? For greed, which is absolutely like cancer. Doesn't allow anybody else to exist. And then you start eating yourself out. It's a disease, I think, greed. And with that goes the miserliness. People become miserly. Then, where does this greed end up? After all, the money that accumulates, or things that accumulate in your house, what happens to them? You want to use them. What's the matter with this one? No. Try to be, not to be, I've told you, otherwise I'll ask you to go out, alright? Concentrate. So what happens to the people who are greedy? They become miserly. They can't enjoy life. They cannot spend money because the greatest joy is in giving things to others, no doubt about it. And they cannot give any joy to anyone. They cannot create anything for the future progeny to see. So what happens to them? Their children, when they come in, they become wasters. They waste all of it. They lead a wasteful life. They get into wrong things and ruin themselves. So their children are born become miserly. So the vicious circle starts moving. He has said, kill all of them. These are your 6 enemies. Now the contradiction, again, people use. About Sri Krishna in so many other ways that it is surprising that not only Christ, not only Muhammad Sahib, not only Lao Tse, not only Sri Rama, but even Krishna was misused by his followers. He is the one who is Tatastha. The one, Tatastha means who stands on the banks of the attention and sees it. Who watches everything. He is the one who is the witness. He described Sakshi Rupena Sansita. He becomes a Sakshi, a witness. That's what he has said. It's a play. It's a play. But in the name of Krishna, you find all kinds of absurd things people do. They make dramas, they become Krishnas,
they become, have fruits, they make people befool them, make money out of it, or they sell books on the street. Like if you go to South Hall, you will find so many Westerners wearing funny dresses going around asking for alms from Indians. And Indians say, oh, look at that, these beggars, see, they have come to get some, let us give them some money. So the contradiction of Krishna's life is such a miserable thing. It's such a absurd thing that it hurts me to see how such a great incarnation was misused in this world by human. If there was anything lacking in that incarnation was this, that he did not give realization to people. He did talk about it. He said about it, talked of meditation. He did all that was needed to put the stage. But what is the result? All his incarnation was misused. Throughout Gita, if you read, you'll be amazed how people have changed Gita and its writings also. Same in the Bible and same in the Quran. Things that they could never have said it. How could they have said it? Is a surprise. Impossible. Because they cannot contradict themselves. For example, Gita is written by Vyasa, who was an illegitimate child of a fisherwoman. But in the Gita it is written that your caste is determined by your birth. How can it be? A one who is the son of an illegitimate son of a fisherwoman, how can he say like that? See the contradiction. Same in the Bible, same in the Torah, same in the Quran. In all these books, all these people have tried to play a very nasty role by changing. But you can find it out. Luckily, whatever they may try, the truth comes out in this manner. And you can prove it that whatever you are saying is wrong. Cannot be. The one Vyasa who wrote was the son of a fisherwoman. And how can he say that Brahmins are the highest when he is not born as a Brahmin? And to say that your caste Brahminism comes from your birth, from your rebirth. Only the remote, little bit rebirth. This is how they interpreted Gita in various ways, in such contradictory manners. His whole writings or sayings could not be changed, of course, they could not change it. But wherever they wanted to put their own style, they did it. Because ultimately it went into the hands of the Brahmins, who were not really Brahmins, they were the people who were Shudras, because they were not even realized souls and behaving in such a dirty manner, they should not be called as Brahmins. But it went into the hands of so-called Brahmins and they misinterpreted it. Same thing with Bible. It went into the hands of horrid people. Mr. John said something which was sensible, all right. But what about the other fellow, Paul? He comes in and spoils everything. Then comes Augustine. He spoils everything. Why? Because they're devils. There is an evil force. This theory that there is no evil force is a wrong theory. It doesn't exist. There is an evil force.
And don't play into the hands of evil force even this much. And that was clearly told by Sri Krishna. But even there, the contradictions can come. Like, if you are a Krishna Bhakta, then if you just start running on the street, Krishna, 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 like that, then you are a celebrity. Or like a madcap, go on, Krishna, 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 like that. Or else, going worse than that is, some people say we are Krishnas. Like this horrible Rajneesh did. He said he used to make the women naked, so I'm making the women naked. I started wondering, when did Krishna make women naked? When he was a little boy, less than 5 years of age, he used to climb up on the trees. And the ladies used to take their bath in the river Yamuna. So he used to hide their clothes just to raise their kundalini and see how it works. At the age of 5 years, what does a child understand? This horrible fellow, was he 5 years of age when he was doing this nonsense? Using Sri Krishna's name like this? And when he used to break the pictures of these gopis, what was he doing? He was doing Kundalini awakening. Because the gopis were taking out the water from the river Jamuna, which was vibrated by Radha, and used to break them on the back so that the water would fall on their Kundalini and they would get their realization in this lifetime. That's what? His purification. But first thing they will do is to separate Sri Krishna as a child and Sri Krishna as the one who talks to Arjuna. Very nice. So there is no relevance. And use him the way you want. It's a very common thing that people start talking about Sri Krishna as if he's in their pocket, or they are the writers of Gita. Like we have in the churches, those bishops and things who drink a lot and then they take out their Bible and start reading upside down. All these priest class, whether this belongs to this or to that, all of them are hypocrites of the worst type. Just money-spinning people. Even Indian temples, which are not far-fetched, are ruined. All the ganja and all that is sold in Indian temples. All these popes and all these people are doing something that is never expected. Imagine they make a kind of a wine called Benedictine in your Vatican. Can you imagine such a nonsensical thing like that? Tomorrow they'll open a beer bar. I won't be surprised. So we come to a position to understand that all those people who talk of these great incarnations and profess a religion are all hypocrites. There's no religion there. Simple people who believe these hypocrites because they're so simple, so innocent,
these cunning, greedy devils who started these religions exploited these simple people, used them for making temples, churches, mosques. They have no religion within them. How can they talk of God? Their life is so impure. So we had to start our own innate religion, our own spontaneous, natural religion, which is the human religion, which is the Vishwa Nirmaladhara. One that will give you the inner assent, not just talk, no hypocrisy. And all that which goes with religion to malign the names of these great incarnations has to be brought to the light for the people to see this nonsense that has been eating into our societies, eating into our families, eating into our children has to go away. Yada yada hi dharmasya. Whenever the religion, dharma doesn't mean this nonsensical religion, falls down, that time paritranaya sadhuna, to save the sadhus, the seekers, paritranaya sadhunam, vinashaya cha dushtatam, and to destroy all these devils, I take my birth again and again. Sambhavami again. Yuge, every yuga I take my birth. And this is what is an incarnation. You must be very fortunate people that now you can see the cunning of all these devils and can exist into that purity, into that benevolence, the Hita, which was promised by Sri Krishna. He never told lies. What he told was the truth. He was truth. But those who tried to use him had to take course to something which was falsehood, hypocrisy and cunning. But that in no way should stop the truthful people from getting to reality. May God bless you. பிரமாதச்சியின் இந்த அருளுரை, இந்த ஆத்மாவின் 6 எதிரிகளும் தனி மனித பாதிப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சமூக உலகளாவிய பாதிப்புகளுக்கு காரணமாகவும் இருக்கின்றது என்பதை நமக்கு அருமையாக விளங்க வைத்தார். இந்த விளக்கங்கள் மூலமாக நாம் சரியானவற்றை புரிந்து கொள்ளலாம். எனவே ஸ்ரீமாதாஜியிடம் மீண்டும் பிரார்த்திப்போம். தாயே, இந்த 6 எதிரிகளும்
நாம் எமது அடிமைகளாக்கி அவற்றை எமது அடிமைகளாக்கி எமது நன்மைக்கு அவற்றை பயன்படுத்தும் யுக்திகளை புரிய வைத்தீர்கள். எமது குரு திறமையை நாம் வளர்த்து அவற்றை எமது தேவைக்காக நாம் பயன்படுத்தி எமக்கு அவை பிரயோசனப்படுவதாக நல்முறையில் அவற்றை மாற்றியமைக்கும் வழிகளை எமக்கு தந்தருளினீர்கள். அதன் மூலமாக நாம் அனைவரும் அதனை கடைபிடித்து பயனடைவோமாக. மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை கூறி குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விசுத்தி ஆக்யா சஹஸ்ரம். இன்று ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலமாக இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள் நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் ஃபேஸ்புக் சாட் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அல்லது இந்த திரையில் இருக்கும் இமெயில் அல்லது வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் நீங்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது ஃபேஸ்புக் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.